ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை. அதனால என்னோட ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு லஞ்ச் வேணாம்னு சொல்லிட்டாரு. எப்படியோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் மேனேஜ் பண்ணி மித்தேஷ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன். இப்ப அவரும் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாரு. காலையில டேப்லெட் போட்டு படுத்ததான் சுத்தமா என்னால எந்திரிக்க முடியல. மித்தேஷ் வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தட்டு மாதிரி எந்திரிச்சேன். அப்புறம் தான் அவங்க வந்துச்சு நான் இன்னும் சமைக்கலன்ட்டு. சோ பருப்பு சாதம் இல்ல சாம்பார் சாதம் வச்சுக்கலாம்னு இருந்தேன். கடுகோல் இந்த தாளிக்கலாம்னு நினைக்கிறப்ப என்ன கஞ்சி போச்சு. சோ அந்த டைம் ஏன் வேஸ்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அதுல அப்பளம் பொரிச்சிட்டேன். இன்னைக்கு நான் எப்பயும் செய்யற மாதிரி சாம்பார் சாதம் செய்ய போறது இல்ல. எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அப்படியே விசில் விட போறேன். நான் ஏற்கனவே ஹஸ்பண்டுக்கு சமைக்கிறதுக்கு காய்கறி எல்லாம் வெட்டி வச்சிருந்தேன். சமைக்கலனோட அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வாஷ் பண்ணிட்டு திருப்பி அது எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான தூள்லாம் சேர்த்துட்டு இன்னைக்கு சாம்பார் சாதத்துக்கு துவரம் பருப்பு பாசி பருப்பு ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். ஏன்னா எங்க வீட்டுல பாசி பருப்பு நிறைய இருக்கு. ஒன்னா தானே விசில் விட போறோம்னு சொல்லி கடைசியில தண்ணி ஊத்திட்டு அப்புறம் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆச்சு. என்னன்னு பார்த்தா பெருங்காயத்தூள். அதுக்கப்புறம் அதையும் சேர்த்துட்டு 5-6 விசில் விட்டு இறக்குறேன். இதுக்கு நான் வச்சிருக்க பேரு தான் சாம்பார் சாதம். நம்ம பொரிச்ச அப்பளம் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகு போல குட்டி சமோசா மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலா எங்க அம்மா கொடுத்த மாங்காய் வச்சு லஞ்ச் முடிச்சாச்சு.